Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சிவகங்கையில் திமுக கவுன்சிலின் வார்டில் தூய்மை பணியாளர்களிடம் இருந்து விசில் பறிக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்வினையாக அவைக்கவினர் அதே பகுதியில் விசில் ஊதி பிரச்சாரம் மேற்கொண்டனர். சிவகங்கை 21வது வார்டு உறுப்பினராக பதவி வகிப்பவர் ஆயுப் கான். இவர் தனது வார்டில் வீடு வீடாக சென்று குப்பை சேகரிக்கும் தூய்மை பணியாளர்களிடம் இருந்த விசிலை வாங்கி குப்பையில் வீசிவிட்டு அதற்கு மாற்றாக மினி மைக்கை வழங்கினார். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ வைரலாகி பல்வேறு விமர்சனங்களை பெற்ற நிலையில் அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக சிவகங்கை நகர் பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தினர் அதே வார்டு பகுதியில் விசில் ஊதி பிரச்சாரம் மேற்கொண்டனர். மேலும் வீடு வீடாக சென்று விசில் சின்னம் அச்சிடப்பட்ட ஸ்டிக்கர்களை ஒட்டி பிரச்சாரம் மேற்கொண்டனர். தோறும் விஷில் அப்படிங்கிற முறையில் நாங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரோட இல்லந்தோறும் சென்று விஷில் சின்னத்தை மக்களிடையே பரப்புரை செஞ்சு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. இந்த விஷில் சின்னத்தை முடக்கிறதுக்கு ஏன் இந்த கவர்மெண்ட் இவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணுறீங்கன்னு தெரியல. நேற்று சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎம்கே நகர்மன்ற உறுப்பினர் என்ன செஞ்சுருக்காருன்னா, தூய்மை பணியாளர்கள் அவர்கள்ட்ட இருந்து விஷில் சின்னத்தை பிடுங்கிக்கிட்டு மைக்கை கொடுத்துருக்காரு. அது எங்களோட சின்னத்தை பர்டிகுலராக அவமானிக்க மாதிரி இருக்கு. அதுக்கு தான் அவரோட வார்டிலே இன்னைக்கு அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க முதற்கொண்டு கண்டிப்பாக நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போடுவோங்கிறத ஓட்டு எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மேலே அதிருப்தியில் இருக்காங்க.